பொன்னாங்கண்ணி கீரை ஆஸ்துமாக்கு கூட ரொம்பவே நல்லது. இந்த கீரை பருப்பு கூட்டு நான் ஒயிட் ரைஸோடு தான் சர்வ் பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை தான் வாங்கியிருக்கிறேன். இந்த பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு போட்டு கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இந்த பொன்னாங்கண்ணி கீரை ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, நாங்கள் கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. சரி, இது கிடைக்கிறதே ரொம்ப ரேரு, அதை நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ இது எப்படி செய்யறது பார்த்துக்கலாம். நான் பருப்பு போட்டு கூட்டு மாதிரி தான் வைக்க போகிறேன். இது காம்போடு தான் போட்டு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இது அப்படியே இந்த காம்போடு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக கீரை க்ளீன் பண்ணிட்டோம். இந்த கீரையில் இவ்வளோ வேஸ்ட் ஆச்சு. இது ரொம்ப அதிகமாக இந்த பூமியிலே படர்ந்து போகிறதுனால இந்த வேரில் தான் ரொம்ப மண் இருக்குது. அதனால் இது க்ளீன் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ வாஷிங்கும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. இது நல்லா நம்ம உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கீரை வாஷ் பண்ணிட்டோம். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்கலாம். ஊறட்டும். அப்புறமா எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். கீரை செய்கிறதுக்கு நான் சிரம் பருப்பு தான் எடுத்துக்கிறேன். இந்த பருப்பு போட்டு செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி கீரைவே நமக்கு ரொம்ப டேஸ்ட்டு. ஒரு 1.5 கரண்டி அளவு போடுறேன். பாருங்கள், இந்த கப்பில் 1/2 கப்பு. இது வாஷ் பண்ணிக்கலாம். பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு இதுவும் ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். நம்ம பொன்னாங்கண்ணி கீரை செஞ்சுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். சீரகம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுங்க. பச்சை மிளகா நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போடுறேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிறேன். ஆனியன் நம்மளுக்கு ரொம்ப வதங்கணும்னு இல்லை, சாஃப்டாக ஆனால் போதும். கீரை நான் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆனியன் வதங்கிட்டு நம்ம இந்த கீரை ஆட் பண்ணிக்கலாம். கீரை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த கீரை கூட்டு செய்யறது ரொம்பவே சிம்பிள். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பருப்பு எடுத்து வச்சிருக்கோம். பாசி பருப்பு, நான் சிறும் பருப்பு பாருங்கள். இதை வாஷ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிருக்கேன். இந்த பருப்பு நல்லா இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு கீரை எல்லாம் நல்லா வேகட்டும். உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக போடுங்க. எப்பவுமே கீரை செய்யறதுக்கு உப்பு கொஞ்சமாக தான் போடணும். ஏன்னா அது வதங்கிட்டு தான் குவான்டிட்டி நம்மளுக்கு கம்மியாக தெரியும். இப்போ இந்த பருப்பு வேகிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த பருப்பு நல்லா வேகட்டும். பருப்பு கீரையும் சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். பருப்பு வேகிற வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை நல்லா வெந்துடுச்சு. பருப்பும் கீரையும் சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. நம்மளுக்கு பக்கத்தில் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம இதில் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு தோலோடு போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையானது காஞ்ச மிளகாய். பூண்டு தோல் உரிக்காமே போடுங்க, அப்போதான் நல்லா டேஸ்ட் இருக்கும். பூண்டு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. போதும், இந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் ஆனது. செப்பரேட் பண்ணிக்கலாம். அதே கடாயில் வேர்க்கடலை போட்டுக்கலாம். இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை ஆகட்டும். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். இதுவும் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கீரைக்கு தேவையானது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோம், அது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பூண்டு, காஞ்ச மிளகாய், கறி லீவ்ஸ், அப்புறம் இந்த வேர்க்கடலையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தோல் எடுத்துகிட்டு கூட போட்டுங்க. இது வந்து நம்ம ஒன்றும் பாதியமாக தான் கோர்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுலேருந்து எல்லாத்தையும் போடுறதில்ல, எவ்வளோ தேவையோ கீரைக்கு அவ்வளோ போட்டுக்கலாம். நீங்கள் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணது ஒரு ஸ்பூன் அளவு நான் போட்டுக்கிறேன். இந்த பூண்டு நம்ம தோலோடு போட்டது
அதுவும் வறுத்துட்டு போட்டோம், ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா கமகமான்னு வாசனையாக இருக்குது. இது அவ்வளோதான், நம்ம டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இது ஒயிட் ரைஸ் கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சுன்னு சாப்பிட்லாம். இந்த கீரை பருப்பு கூட்டு அண்ட் ஒயிட் ரைஸோடு தான் சர்வ் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். கீரை அந்த ஸ்டெம்மோடு போட்டு செஞ்சோம். நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. அது பாருங்கள், அந்த ஸ்டெம்மை தெரில, நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு இருக்கா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Bye.